I'm going to speak about a psychological concept called as the hero craft technique. What is the meaning of this hero craft technique? Google எங்கே தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஏன்னா இது என்னுடைய ஒரு கான்செப்ட் and I am taking some psychological inferences for explaining this to you. ஒரு படத்துக்கு போனீங்கன்னா ஒரு மெகா ஸ்டாராக நீங்கள் ஒரு ஹீரோவை பார்க்கும் பொழுது அவர் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆர்டினரியான தொழிலை பண்ணுற ஒரு ஹீரோவாக இருந்தால் நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிப்போம். ஏன்னா அங்கே வந்துட்டு லார்ஜர் தேன் லைஃபாக எந்த விஷயமுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கவர், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு விதமான சின்ன சேலரிட் ப்ரொஃபஷ்னலாக வாழ்ந்துட்டுருக்கவர், இல்லை வந்து ஒரு வீட்டில் சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவரால் முடிஞ்ச ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஹீரோஸை சித்தரித்து அந்த டைரக்டர் காமிக்கும்போது ஆர்டினரியாக இருக்கிற ஒரு காமன் மேனுக்கு நம்மளை மாதிரி தான்டா அப்படின்னோட ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் கிளம்பும். அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒயிட் பிளட் செல். தட்ஸ் அ ப்ராஃபிட் ஆக்யூமென் இல்லையா? அந்த படம் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா காமன் மேன் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. பிகாஸ் த ஹீரோ இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் காமன் பர்சன். ஹீரோ கிராஃப்ட் டெக்னிக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான லாஜிக் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டு தான். ஒரு படத்துக்கு போய் நீங்கள் அங்கே காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அங்கே போய் உட்காந்து ஒரு ஹீரோவை உங்களுடைய ரேஞ்சில் உங்களுடைய தகுதியோடு அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறத விட நீங்களே உங்களை ஒரு ஹீரோ மாதிரி மைண்டுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் செய்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேயலை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹீரோ கிராஃப்ட் டெக்னிக். இந்த ஹீரோ கிராஃப்ட் டெக்னிக்கு 3 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, இப்போது லைஃப்பில் இருக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் மாற்றணுன்னு நினைக்கக்கூடாது. The current economic condition of your life, the current problematic environments you are surviving in your life, the current level of crisis and challenges that you are encountering in life, இது எதையுமே இந்த ஹீரோ கிராஃப்ட் டெக்னிக்குங்கிற இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்காக நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இந்த ஹீரோ கிராஃப்ட் டெக்னிக்கை பண்ணும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு மூவியில் வந்து ஒரு ஹீரோவை பார்த்தா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த தியேட்டர் இன் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை நீங்கள் ஒரு ஹீரோவாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வேணுமோ அவ்வளோ சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் த தேர்ட் கண்டிஷன், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 20 டேஸ்க்காவது இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இதோடைய ரிசல்ட் உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ 3 கண்டிஷன்ஸை பார்த்தாச்சு. Now let us see how we can craft ourselves as a hero. Yes, you are going to craft yourself as a hero. Step number 1, choose a time and place. இது நம்ம எல்லா மைண்ட் எக்ஸசைஸ்லையும் சொல்கிற ஒரு ஸ்டெப்பு தான். Step number 2, what you are actually doing is you're just closing your eyes and உங்களுடைய லைஃப்பில் அப்படியே நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டிஷனில் எதையுமே நம்ம மாற்றக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வீடு, உங்கள் கூட வாழ்கிறவங்க, அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், நீங்கள் எப்படி உங்களை கேரி பண்ணிக்கிறீங்க, உங்கள் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எதையுமே மாற்றக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மூட்ஸ், உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் பேட்டர்ன் எல்லாமே உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்டுக்கணும். அந்த கொஸ்டின், வேர் டு மை மூட்ஸ் கம் ஃப்ரம்? உங்களுடைய மனநிலைகள், அப்புறம் உங்களுடைய மூட்ஸ், உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் இதெல்லாம் எங்கேருந்து ரூட் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஆன்சர் நம்பர் 1, your own interpretations. Answer number 2, your own belief system that you have labeled within yourself. And answer number 3 is the stories that you tell within yourself. So இது 3 சேர்ந்தது தான் உங்களுடைய மூட் அண்ட் உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் அண்ட் உங்கள் மனநிலை எல்லாமே. இந்த ஹீரோ கிராஃப்டிங் மெக்கானிசமில் உங்கள் இன்டர்பிரிட்டேஷன், உங்கள் பழைய பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய பழைய ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் கொண்டே வரக்கூடாது. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி பிராண்ட் நியூ. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸில் ஸ்டெப் நம்பர் 1 அதுதான். என்னென்னு சொல்லி கேட்டால், அன்லேர்ன் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் புட் இன் டு யுவர் மைண்ட் அண்ட் ஹேவ் எ நியூ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து July 23rd, 2024 அண்ட் August 23rd, 2024 இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த ஹீரோ கிராஃப்டிங்கை பண்ணி இது மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா you are certainly supposed to have a new frame of thinking and you have to unlearn all the old interpretations and the belief systems that you were
holding up into your mind. ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்களுடைய இந்த தியேட்டர் அண்ட் மைண்டில் உங்களை ஒரு ஹீரோவாக வச்சுக்கிட்டு, பழைய படம் ஒன்று வந்தது தெரியுமா, நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்களும் வந்துக்கிட்டு உங்களை ஒரு ஹீரோவாக வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிற அந்த சிச்சுவேஷனை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஆல்டர் ஈகோ மூலியமாக யோசித்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சிந்தட்டிக் விஷுவலைசேஷனை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்கு, அது ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு மனசுக்குள்ளே இருக்கிற கற்பனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு அதை வந்து ஒரு ஹீரோ மாதிரி நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போர்ட்ரேயில் கொடுக்கணும். ரைட்? have no model or have no inspiration within your mind. இதில் வந்துட்டு எந்த சினி ஆக்டர்ஸோ எந்த செலிபிரிட்டியோலாம் கொண்டு வராதிங்க. நீங்கள் உங்களை கிராஃப்ட் பண்ணுங்கள் ஒரு ஹீரோவாக. You are much superior than any hero you are ever imagining. You are much superior than that person or that group of people you are imagining. சே, இது இவர் இருந்தால் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சே இந்த படத்தில் இவர் இப்படி வராரு, அந்த மாதிரி இருந்தால், சே இந்த ஒரு ஆல்டர் ஈகோவில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த செலிபிரிட்டி. No. You. ஒன்லி யூ. நீங்கள் தான், நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான். அண்ட் தேட் இஸ் ஆக்சுவலி த ஹீரோ இமேஜ். ஓகே, ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னம்னா, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒரு ஹீரோ வந்துக்கிட்டு சினிமாவில் வந்தால் உடனே உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த படத்தில் ஒரு ப்ரோட்டோகானிஸ்ட் ஒரு காலேஜ் ஹீரோவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. அப்போது நம்மளை மாதிரி அப்படின்ட்டு, ஏன் நம்மளை மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்களே தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சினிமாவில் உங்களை நீங்கள் ஹீரோவாக கிராஃப்ட் பண்ணி, இந்த ஒரு மாதத்தில் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இப்படி சால்வ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நான் வந்து இப்படி அதை கையாள போகிறேன் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு literally see that on a synthetic visualization basis. What do you mean by synthetic visualization? அதாவது அந்த காட்சிக்கு உள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி பிரத்யேகமாக யோசிக்கிறது தான் synthetic visualization. I'm telling you, this is a very interesting mechanism. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் இல்லை ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸைட் ஆகுறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த ஹீரோ அப்படின்ட்டு நம்மளையே நம்ம ஒரு ஹீரோ மாதிரி சித்தரித்து காமிச்சிக்கிறது அப்படின்ட்டு அதில் பார்த்த உடனே நீங்கள் எக்ஸைட் ஆகுறீங்க. அந்த மாதிரி வேறு ஒருத்தருடைய கற்பனையில் போய் நீங்கள் உங்களை அசோசியேட் பண்ணி பார்க்கணுங்கிறதுல என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் உங்களையே பாருங்கள், உங்கள் மைண்ட்ஸ் ஐயில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தேர்ட் ஐயில் நீங்கள் அதை பாருங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் தட் இஸ் மோர் clinically realistic more than any other digital form of things that you are watching. All right, so just see. ஒரு மாதம் தான், நான் ஒன்றும் 10 வருஷம் அப்படின்னு சொல்லலையே, நான் ஒன்றும் 5 வருஷம்னு சொல்லலையே, ஜஸ்ட் ஒரு மாதம். இந்த 23 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் மாறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுகளை வந்துக்கிட்டு ஒரு க்ளீன் ஷார்ட்டாக ஒரு மேப்பிங் போட்டு அதை நீங்கள் அந்த ஹீரோவான நீங்கள் அதை எப்படி முடிக்கிறீங்கிறத பார்க்கும்போது யூ ஆர் கிவிங் a clear-cut altered blueprint to your subconscious mind, and your subconscious mind is really working towards that. Period. It's very easy. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது you will feel very very happy, contented, and அந்த ஃபீலிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். And this in itself is a manifestation exercise. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. ரைட்? ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் செனாரியோவை மாற்றிக்கிட்டே இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வேறு யாரையும் இந்த இடத்துல மாடலாக வச்சுக்காதீங்க. நீங்கள் மட்டுமே போதுமான ஒரு கேரக்டர் ஹியர். your body, your soul, your thoughts, your beliefs, your character, you, literally you only are the hero in this story. Craft yourself as a hero. இந்த ஹீரோ கிராஃப்டிங் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸில் நீங்கள் என்னென்னலாம் விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமான அந்த ரியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுப்பீங்க. தட் இஸ் how the manifestation works, right? You know it. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக என்னுடைய மற்ற வீடியோஸோடைய லிங்க்ஸையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன்.
டைம் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். But this particular manifestation I am telling you is really going to give you a great helping hand, and ஒரு மாசத்துல உங்க லைஃப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். Just give a try. This is Maniyannan Sundaresan, resting the case, and until I meet you with the next video, never stoop down to any form of negativity and always live like a king. Life is very easy. Don't make it tough. Jai Hind.